அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னவா இருக்கும்? சாப்பிடும்போது சரத் நம்மள பார்த்து அப்பப்போ முறைக்கிறாங்க. வாய்க்குள்ளே ஏதோ சொன்னாங்க. ஐயோ, என்ன இதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. ராம், வாசுகி, மதி, சுபா எல்லாருமே சேர்ந்து சரத்துக்கிட்ட நான் சக்கரவர்த்தி அப்பா கூட போனது, பரிமளம் டீச்சரை பார்த்தது எல்லாத்தையும் உட்காந்து பக்கம் பக்கமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுல ஏதோ சரத் அப்செட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ வேணி, உன் நிலைமை உன்னை பார்த்தா எனக்கே கோபம் வருதுடி. என்னடி நீ எல்லாம் ஒரு பொண்ணு, புருஷனை இம்ப்ரெஸ் பண்ண ஆசைப்பட்டு நான் இன்னும் கொஞ்சம் கோபக்காரனா மாத்திர பாத்தியா? ஆனா எதுக்கு கோபப்படுறாங்கன்னு தெரியலையே. படுவாங்க. ஏன்னா பரிமளம் டீச்சர் சரத்தோட டீச்சரு. அவங்கள போய் அங்க அப்செட் ஆக்கி கோபப்பட வச்சு சக்கரவர்த்தி சார் கோபமா பேசி எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இப்ப சரத் வந்ததும் கண்டிப்பா கோபப்பட போறாங்க. ஏனி இங்க பாருடி, இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி, வந்ததும் புதக்கடின்னு சரத்து கால்ல விழுந்துரு. சாரி சொல்லிக்கிட்டே இரு. சரத்தோட கோபம் குறையும். அப்புறம் நம்ம எப்படியாவது பேசி மேனேஜ் பண்ணிக்கலாம். வந்துட்டாங்க. அச்சச்சோ, டோரை லாக்கும் போட்டாங்க. ஏனி ரெடியா இரு. அச்சச்சோ, ஆள் வேற தரப்பா வந்து நிக்கறாங்க. வேணி இன்னைக்கு நீ செத்தாடி. ஓய் என்னங்க இங்க பாருங்க, நீங்க கோபப்படாதீங்க, நான் இப்பவே சொல்லிட்டேன். நான் நிறைய சாரி கேட்டுக்கிறேன். ஏன் பக்கத்துல வாங்கனே? ஐயோ பக்கத்துல வாங்க. எதுக்கு? சரி இருங்க, நானே வரேன். வந்துட்டீங்களா? என்னங்க என்ன நின்னு இல்லங்க, ஒரு நிமிஷம் குனிஞ்சு. எந்த பக்கமும் திரும்பாத, என்ன மட்டுமே பாரு. பாக்குறது ஓகே, ஆனா அதுக்கு முன்ன பேசாத, நான் பேசுறத மட்டும் கேளு. இல்லங்க, அது வந்து இல்ல உனக்குலாம் ரொம்ப தைரியமாயி போச்சுன்னா? அது நீங்க சொல்லி கொடுத்தது. நீ போலீஸ்காரன் பொண்டாட்டி தைரியமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது நீங்க தான். ஓ, நான் சொல்லி கொடுத்தனால என்கிட்ட நீ உன் தைரியத்தை காமிப்ப? அது இல்ல என்ன உன் மனசுல நினைச்சு? நிறுத்த. இப்ப எதுக்கு தேவையில்லாம கண்ணீரை வடிச்சிட்டு சிரிக்கிற? கண்ணீரை வடிச்சிட்டு சிரிக்கிறேனா? என்னங்க நான் அழுகுறேன். எனக்கு என்னமோ அழுகுற மாதிரி தெரியல, நடிக்கிற மாதிரி தெரியுது. நிஜமாவே அழுகுறேங்க. சரி நீ அழுகு சிரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல இப்பவே பார்க்கலாம். உங்க பொண்டாட்டி அழுகுறேன் பாருங்க, சமாதானப்படுத்துங்க. சமாதானமா உன்ன? என்னங்க என்னடி ஓவர் ஆக்ட் பண்ற? இன்னைக்கு நான் உன் மேல எனக்கு தெரியும் செம்ம கோபத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கோபமா? என்ன இருக்காதா? உங்க டீச்சரு உங்க பர்மிஷன் இல்லாம அவங்கள போய் பார்த்தது தப்பு. சக்கரவர்த்தி அப்பாவை கூட்டிட்டு போனது ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு அவங்கள கோபப்படுத்தினது. நாலாவது தப்பு சக்கரவர்த்தி அப்பா கோபமா பேசினது. அஞ்சாவது தப்பு நான் எவ்வளவு கூட்டம் அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னது. ஆறாவது தப்பு இப்ப உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. சரிதான், நான் எதெல்லாம் சரின்னு சொல்லுவேன்னு பார்த்தா நான் சொல்றதெல்லாம் இவ தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ரைட்டு, கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிக்க வேண்டியதா? இத்தனை தப்புக்கும் காரணம் நான் தான். நீ பாருங்க, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே நல்லா பேசிக்கிட்டே சந்தோஷமா கொடுங்க. ஓய், தண்டனை கொடுக்கற நானும் சிரிச்சு சந்தோஷமா தான் கொடுப்பேன். தண்டனை அனுபவிக்கிற நீ தான் அழணும். என்னங்க உங்க பொண்டாட்டி பாவம்ல, பொண்டாட்டி அழ வைக்காம கஷ்டப்படுத்தாம தண்டனை கொடுங்க. இதுக்கு எதுக்கு நான் தண்டனை கொடுக்கணும்? என்னங்க அது ஒண்ணும் இல்ல, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைச்சுதான். நினைச்சேன் காலையில சக்கரவர்த்தி அப்பா கூட போயிட்டு வரேன் குடுக்குடுன்னு ஓடுன பத்தியா? அப்பவே நினைச்சேன் நீ எனக்காக தான் என்னமோ பண்ண போறேன்னு. ஆனா என்னோட டீச்சரை தேடி போவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லடி. சொன்னது யாரு? இந்த தடிமாடுக தானே? மச்சாங்க. உன் மச்சான்களுக்கு வேற வேலை இல்ல, அவனுங்க சொன்னாங்க நீ சக்கரவர்த்தி சார கூட்டிட்டு போன. அவரும் போலீஸ்ல உடனே கண்டுபிடிச்சிருவாருன்னு. கண்டுபிடிச்சல? கூட்டிட்டு வர தெரிஞ்சதா? எவ்வளவு சொன்னேன், வர மாட்டேன்ட்டாங்க. இத்தனை வருஷமா நான் போய் பார்த்து கூப்பிட்டு இருக்கேன். என்னோட பேச்சுக்கு வராதவங்க உன் பேச்சுக்கு வந்துருவாங்களா? அதெல்லாம் வந்திருப்பாங்க. ஊடகுடி சக்கரவர்த்தி அப்பாதான். அவங்களுக்கு ஏற்கனவே முட்டல் மோதல் இருந்திருக்கு, அத காரணமா வச்சு வரலன்னு சொல்லிட்டாங்க. என்ன இருந்தாலும் சரி, நீ என்னையும் கஷ்டப்படுத்திட்ட, என் டீச்சரையும் கஷ்டப்படுத்திட்ட. சாரிங்க. சாரி இப்படி சொன்னாலும் காணாது. வேற எப்படி சொல்லணும்? புரிஞ்சு போச்சு இத சொல்றேன். லூசு என்னடி பண்ற? சாரிங்க. முட்டாள் எழுந்துரு நீ முத. நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஏய் அப்படியே அடிச்சேன். என்னங்க? எழுந்துரு. லூசா நீ கால்ல விழுகுற? நீ எல்லாம் ஒரு டீச்சரு, மூஞ்ச பாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் புருஷன் கால்ல நான் விழுகுறேன். ஒட்டிச்சேனா? என்னங்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண அவ்வளவுதாண்டி, அடி வெளுத்து விட்டுருவேன். நிஜமாவா? இப்போ உன்னை அடிக்காம பேசிட்டு இருக்கேல, அதனால நீ நிஜமாவான்னு கேப்ப. சரி ஓகே. என்ன மன்னிச்சிட்டீங்களா? ஐயா, உன்னையெல்லாம் மன்னிக்கல. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ பண்ண தப்பு மிக பெரியது. இது என்ன பண்ணாலும் சரி, இத சரி பண்ணவே முடியாது. இதுக்கு ஐயோ, உன்னை என்ன பண்ணலாம்? தப்புக்கு தண்டனை. இன்னையில இருந்து 365 நாளைக்கு என்கிட்ட பேசாத. என்ன
பேசாதவா? நீங்க இல்ல இல்ல, என்னால உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது. ஒரு மணி நேரம் கூட அதுவே அதிகம். இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. வேற ஏதாவது. ஏய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. விளையாட்டுக்கா? உனக்கு நான் பேசுறது சீரியஸாவா தெரியுது? பேசுறது தெரியல, ஆனா பேசுனது. ஏய் சாரி, இனி உங்ககிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன். இந்த ஒரே ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் கொடுங்க. சாரிங்க. மன்னிச்சிட்டீங்களா? நான் கோபப்பட்டாதானடி மன்னிக்க. ஆனாலும் உன்னை ஈஸியா ஏமாத்தலாம். ஏமாத்துறதா? ஆ என்ன சொன்னாலும் நம்புறியே. இங்க பாரு, எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்க மாட்டியா? கேட்காம இருந்தா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா நீங்க பேசினா எதையாவது சொன்னா அதுக்கு நான் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்வேன். ஓ அப்படா பேசாம இருன்னு சொன்னா? இருன்னு சொன்னா இருந்துதான் ஆகணும். டிப்பாவி, அப்பனா நான் 365 நாள் பேசாதன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு என்ன பேசாம இருந்துக்குவ? ஒரு வருஷம் இல்ல, எப்பவுமே பேசாம இருந்துருவேன். ஏய் என்னடி தீபாவளி பொங்கல் ஆஃபர் மாதிரி இது என்ன எக்ஸ்ட்ரா ஆஃபரா? இது எனக்கு ஆஃபர் இல்ல, உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு பெனி உன்ன விடு, என்ன விடு, தூர போ, போடி. என்னங்க? என்னடி பேசுற? இப்படி எல்லாம் பேசி எனக்கு கஷ்டப்படுத்துறது உனக்கு ஒரு சந்தோஷமா? ஐயோ அப்படிலாம் இல்லங்க. வேற எப்படியா? பேசாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ என்கிட்ட பேசாத, போ, பேசாம போ. என்னங்க? ஏய் சாரி. ஓ சாரி ஒண்ணு வேண்டாம். உன்கிட்ட போய் சந்தோஷமா பேசணும், உன்னை பாராட்டணும்னு வந்தேன் பாத்தியா? என்னது பாராட்டதா? இனி உன்கிட்ட எதுவும் நான் பேசுற மாதிரி இல்ல. கையை விடுமதோ, கையை எடு. என்ன ஓவரா பண்றீங்க? அப்படித்தான் கைய வச்சுக்குவேன். ஏன் புருஷன் தோள் மேல நான் கை போட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன செய்யுது? வேணி சரி சாரி சொல்லிட்டேல. நீ சாரி சொன்னப்பல நான் உடனே கோபத்தை குறைச்சுக்கணுமா? வேற என்ன பண்ணா கோபம் குறையும்? இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசாம இருந்தா அவ்வளவுதானாக்கும். என்ன அவ்வளவுதானாக்குன்னு சொல்லிட்ட? நான் கூட நீங்க என்னென்னமோ கேப்பீங்க நினைச்சேன். அதான் புரியல. வேண்டாம் விடுங்க. ஆனா உன்னையெல்லாம் அந்த அப்பாவின்னு சொல்றாங்க பாத்தியா? ரொம்ப தப்புடி, ரொம்ப ரொம்ப தப்பு. என்னங்க, நான் அப்பாவிதான். நம்பிட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி குதர்க்கமா பேசுனா பேச மாட்டேன். சரி என்ன ஏதோ பாராட்டணும்னு சொன்னீங்க. இத மட்டும் கரெக்டா கேளு. சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நீ போய் பரிமளம் டீச்சரை பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையா? ஏய் நான் கோபம்னு சொன்னேனா? இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். டீச்சருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தேவோ அவங்கள போய் அப்பப்போ பார்க்க, அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது செய்ய, ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுக்க, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சு இப்போ ஒர்க்குக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் டீச்சரை மறக்காம மாசம் மாசம் போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்ல. உங்க அப்பா அம்மாவை பத்தி அவங்களோட பேக்ரவுண்டு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், அவங்க இப்படி தனியாவே இருக்காங்களேன்னு ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். எத்தனை வாட்டி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? வந்ததே கிடையாது. ரத்னப்பா வைரப்பா எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லி சாதிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீ போய் அதுவும் சக்கரவர்த்தி சாரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதோ ஏதோ மனசுக்கு அவ்வளவு சந்தோஷம். பரிமளம் டீச்சருக்கு ஏதோ ஒண்ணு நல்லது நடக்க போகுதுன்னு. நல்லதா? கண்டிப்பா பாரு, சக்கரவர்த்தி சாரோட ஃப்ரெண்டு தானே. இப்படியாவது டீச்சரை பத்தி விசாரிச்சு அடுத்த ஒரு 24 மணி நேரத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா தகவலும் வந்துரும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நார்மல் பண்ணலாம். இல்ல யாருமே இல்லாதனாலதான் இவ்வளவு கஷ்டம் கவலைனா பேசி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். வருவாங்களா? டெய்லி வந்து ஸ்டே பண்ணணும்னு சொல்லலாமா? மாசத்துல ஒரு நாளாவது ஏதாவது ஒரு சண்டே காலையில வந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வீட்டுல இருந்துட்டு போனா அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதெல்லாம் நடக்குமா? ஏன் பொண்டாட்டி ஆரம்பிச்சு வச்சிருக்க, நடக்காம இருக்குமா? அப்படியா? அப்படியேதான். எனக்கு என்னமோ ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. இத்தனை வருஷமா நான் நினைச்சிட்டு இருந்திருப்பேன் தெரியுமா? மாசத்துல கூட வேண்டாம், 6 மாசத்துக்கு ஒருக்கையாவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போலாம். நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லார்கிட்டயும் நல்லா பழகும் போது அவங்களுக்கு தனியா இருக்கிற ஃபீல் இருக்காது. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு நினப்பு வரும்னு நினைச்சு எவ்வளவு நாள் நினைச்சிருக்கேன் தெரியுமா? இனி அதெல்லாம் நடக்க போகுது. அடியே இம்ப்ரெஸ் சொன்னேன்ல. ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டேனா? ஐயோ ராமா நான் கூட நீங்க கோபத்துல இருக்கீங்க. மார்க் எடுத்தது கூட போச்சு நினைச்சேன். நீங்க 70 கம்ப்ளீட் பண்ணிட்டேனா? இல்லையா? அப்போ ஏற்கனவே 30யா? இப்போ ஒரு 40 வச்சுக்கலாம். வாவ் 70யா? ஆத்தாடி, ஆனா இன்னும் 30க்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு பிடிச்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க, சக்கரவர்த்தி அப்பாவை கூட்டிட்டு போய் கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்துடுறேன். ஏய் அடியே என்னடி இப்படி பேசுற? சொல்லுங்க, உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னங்க? நீ நல்லா செய்வமா, ரொம்ப நல்லாவே செய்வ. பாத்தீங்களா பொண்டாட்டி பாவார? ஆமா, நல்லா சமையல் செய்வ, நல்லா வீட்டு வேலை செய்வ. அண்ணிங்க கூட எல்லாம் உட்காந்து அரட்டை அடிக்கணுமா, அது சூப்பரா செய்வ. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நீ செய்வ. இல்ல அது இங்க பாரு,
ஏன் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். அது நீ எப்போ செய்யறியோ அப்பதான் 100ஓட கம்ப்ளீட் ஆகும். அது எப்போ நீ கம்ப்ளீட் பண்றேன்னு நானும் பாக்குறேன். ப்ளீஸ்ங்க, ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுங்கனே. க்ளூவா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டெய்லி மண்டையை உடைச்சு உங்களுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஏதாவது சின்ன க்ளூ கொடுத்தீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். க்ளூவா? கொடுங்க கொடுங்க. க்ளூனா? சொல்லுங்க சொல்லுங்க. நீ ஏன் யோசித்து கண்டுபிடி. என்னங்க? அது உனக்குள்ளதான் இருக்கு, வெளிய எங்கேயும் தேடாத. எனக்குள்ளயா? எனக்குள்ள என்ன? சரி சரி, காலையில எழுந்து யோசி. இல்ல எனக்குள்ள. காலையில யோசி. இப்போ என்னங்க? பேசாம இருக்கணும். ஓய் வேணி, வேணி சொல்லுங்க. என்ன பாரு. பாருடி. லவ் யூ. சரிதான், இப்பவும் முகத்தை திருப்பிக்கோ. என்கிட்ட அதை திரும்ப சொல்லணும்னு நினைப்பு கூட வரல. இல்ல இருடி, நீ எப்பதான் சொல்றேன் நானும் பாக்குறேன். என்னங்க சொல்ல போறாளா? சொல்லுமா. கீழே விடுங்க, கை வலிக்க போகுது. கீழே விடுங்க. அப்படியே டம்முன்னு போட்டுறவா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். அத நீ என்ன பாரு. உன்னுள்ளம் நான் காண என் நாள் போதாது, என் அன்பை நான் சொல்ல உன் காலம் போதாது, என் காதல் என என்ன உன் நெஞ்சு காணாது, ஆனாலும் என் முத்தம் சொல்லாமல் போகாது, கொண்டாலும் கொண்டாலும் என் சொந்தம் நீதானே. பரிமளம், நான் எப்படி உன்னை மறந்தேன்? ஷோ, மறந்துட்டு நீ தான் பரிமளமான்னு கேட்டனாலதான் உனக்கு அவ்வளவு கோபம் வந்தது. அதுக்கு முன்ன நீ என்ன முத பார்த்ததும் ரொம்ப ஒரு ஷாக் ஆகி உன் கண்ணுல அந்த சந்தோஷத்தை பார்த்தேன். என்ன நீ பாத்திருக்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உன் முகத்துல தெரிஞ்சது. ஆனா நான் கேட்ட கேள்வினாலதான் நீ அப்செட் ஆகி அப்படியே முகத்தை மாத்திட்ட. ஷோ, ஏண்டா அப்படி மறந்த? பரிமளம் நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தால எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம். அதை எப்படி நான் ஞாபகம் வச்சிருப்பேன்? அவரார் வாழ்க்கையை அவங்கவங்க பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்கிற நினைப்பு மட்டும்தான் மனசுல இருக்கு. அதை தாண்டி நான் என்ன யோசிக்க? இருந்தாலும் பரிமளம், எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். உன்னோட மொத்த டீடைல்ஸும் நாளைக்கு காலையில மதியத்துக்குள்ள வந்துரும். அப்புறம் இருக்கு பாரு உனக்கு. வாரேன், திரும்பவும் வருவேன். சக்கரவர்த்தி. ரத்னம். வைரம், வாங்க வாங்க. என்னப்பா மிகப்பெரிய சிந்தனையில இருக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருங்க. என்ன ரத்தனம், கெட்டப்லாம் பயங்கரமா இருக்கு. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோன்னு கிளம்புனேன். இது ஜீவா என்ன ஆச்சுன்னு தெரியல. நேத்து நைட்டு ஃபுல்லா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கீங்க, முடிச்சிருந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல போய் ஃப்ரீயா ரெஸ்ட் எடுங்க, நான் சித்துவ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். இவன் அபிமன்யுவும் கேக்குறானா, நீ நைட்டும் பகலமா ஹாஸ்பிட்டல்ல முடிச்சிருந்து உனக்கு எதுவும் ஆயிடாம என்ன கொண்டு போய் விட்டாலே விடுனா அவன் ஆட்டமா ஆடுறான். இது எதுக்கு வம்பு? நம்ம 2 பேரும் வீட்லயே இருப்போம். ஜீவா வேணா போகட்டும்னு சொல்லி ஜீவாவை ஹாஸ்பிட்டல் அனுப்பி விட்டாச்சு. ஆனாலும் அபிமன்யுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஆமாடா, எங்க ஹாஸ்பிட்டல் போனாலே அவனுக்கு சேர மாட்டேங்குது. தலை சுத்துதுங்கிறான், ஒரு மாதிரி படபடன்னு வருதுங்கிறான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேற வந்தானா. இந்த மாதிரி அந்த மாத்திரை மருந்து அவனுக்கு நிறைய கொடுத்து இந்த ஸ்மெல்ல பார்த்தாலே அலர்ஜி ஆகுறான். நாமெல்லாம் இல்லைன்னா அவன் கஷ்டப்பட்டு இருந்து மகனை பார்த்துதான் ஆகணும். நாம தான் இருக்கோம்ல, பிறகு எதுக்கு அவன் அங்க கூடயே உட்கார்ந்து இருக்கணும்? பாப்பா ஒரே அலப்பற. மகனை பாக்கணும், என் மகன் கிட்ட விட்டுருன்னு. காலையில பாக்கலாம், ஒழுங்கா படுத்து தூங்குடான்னு மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன சக்கரவர்த்தி சிரிக்கிற? இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியா இருக்கீங்க. ஏதோ கூட பிறந்த மாதிரி, அப்பா பையன் மாதிரி, இல்ல அம்மா பையன் மாதிரி, ஏதோ ஒரு பாண்டிங். ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அட நீ வேற சக்கரவர்த்தி, சின்ன வயசுல இதுக்கு மேல இருந்தோம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டச் விட்டு போச்சு. இவ்வளவு வயசுலயே இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீடிச்சு வச்சிருக்கிறது, இதெல்லாம் ஒரு வரம் ரத்னம். அது என்னமோ உண்மைதான் சக்கரவர்த்தி. நீ என்ன டீச்சரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாமா, உங்களை பார்த்து நான் கத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படின்னு நீங்க இருக்கீங்க. நான் பாரு, மறந்து கூட படிச்ச பொண்ணை மறந்துட்டு அவளுக்கு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். இல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்ற, இத்தனை வருஷம் கழிச்சு பாக்கும்போது பரிமளம் உன்கிட்ட சந்தோஷமா பேசணும்ல, ஏன் கோபப்படுறாங்க? அதான் ரத்னம், பார்த்ததுமே ஹே பரிமளம் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அந்த மாதிரி நான் கேட்டிருந்தேனா அவ என்கிட்ட சந்தோஷமா பேசியிருப்பா. அதை விட்டுட்டு நீ பரிமளம் தானே அப்படின்னு நான் ஷாக் ஆகி கேட்டா அவ எப்படி என்கிட்ட நார்மலா பிஹேவ் பண்ணுவா? சரிதான், ஒன்னிடம் 2 அடி அடிச்சிருக்கணும். இத்தனை வருஷம் ஆனா என்னடா, நட்பு தானே. ஆமா ரத்னம், இப்போ ராம் கைப்பிள்ளையா இருக்கும்போது என்ன வந்து பார்க்க வந்தா, என்கிட்ட அவ்வளவு பேசினா. நான் உன் கூட இருக்கேன், ராம நான் பாத்துக்கிறேன், கை குழந்தையில அம்மா இல்லாட்டி ஒரு குழந்தை படுற பாடு எனக்கு தெரியும், ராம நான் பாத்துக்கிறேன்னு எவ்வளவோ சொன்னா. நான் தான் ராம பாத்துக்கிறேன், ஆள் இல்லையா, நான் இல்லையா, பெத்தவன் இல்ல, அவ என்ன இங்க வந்து பாக்குறது, நீ எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், உன் லைஃப பாத்துட்டு நீ போன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவளும் ஃபாரின் மாப்பிள்ள பாத்துருக்காங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம், அது வரைக்கும் நான் இருந்து ராம பாத்துக்கிறேன்னு எவ்வளவோ சொன்னா. கல்யாணத்தை வச்சுட்டு இங்க புள்ளைய பாத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுமா? எப்படா நம்ம காலத்துல
என்னமா பேசுவாங்க. இப்பவே அந்த பழக்கம் மாறல, அப்ப எப்படி இருக்கும்னு பாத்துக்கோ. நீ என்ன பாக்குறது இதுவே கடைசியா இருக்கட்டும். நீ தயவு செஞ்சு என்ன பார்க்க வராத, என் குழந்தையும் பார்க்க வராத, போன் அனுப்பி விட்டுட்டேன். அவ நல்லதுக்காக தான்டா சொன்னேன். என் ஒய்ஃப் கூட இருந்து பரிமளம் பார்க்க வந்தா அது வேற. அவ மகராசி போய் சேர்ந்துட்டா. நான் என் மகனை வச்சுட்டு தனியா இருக்கும்போது பரிமளம் வந்து நான் பாத்துக்கிறேன்னா நீ ஏன் சொல்லு, இந்த ஊர் உலகத்துக்கு சொல்லியா கொடுக்கணும்? என்னால யாருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் பரிமளம் பேசுறது கூட நான் சரியா காது கொடுத்து கேட்கல. வீட்டுக்கு ஒரு 2-3 தடவை வந்திருப்பா. அந்த பழம் கிளம்பு போன்னு விரட்டி தான் விட்டுருக்கேன். ஆனா அவ ஃபாரின்ல கல்யாணம்னு சொன்னதும் கல்யாணம் பண்ணி அவ வாட்டுக்கு செட்டில் ஆயிருப்பான்னு நினைச்சேன். நான் என்னோட பார்வைக்கு பரிமளத்துக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன் கல்யாணம் ஆகல? அப்பா அம்மா என்ன ஆச்சு? அவ வசதியான குடும்பம்டா. இப்படிப்பட்ட பிள்ளை ஏன் 30 வருஷமா ஆசிரமத்துல இருக்கா? ஐயோ, யோசித்து தலை வெடிக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. சக்கரவர்த்தி, போலீஸ்காரனா இருந்துட்டு புரியலன்னு சொன்னா எப்படி? விசாரணையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? அது எப்படி வயிறோம் ஆரம்பிக்காம இருப்பேனா? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பசங்க கிட்ட சொல்லிட்டேன். எல்லா டீடைல்ஸும் நாளைக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துறேன் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு இருக்கு பரிமளத்துக்கு. டேய் அப்பவே போன்னு விரட்டினேன்னு சொல்ற. இப்போ அப்படியெல்லாம் இல்ல. வயசு என்ன ஆச்சு? இந்த வயசுல யாராவது ஏதாவது பேசிடுவாங்க. அப்படியே பேசுனா முட்டாள் ஜனங்க நினைச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்போ கூட பரிமளம் என்கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னதுக்கு அவ லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப எவன் என்ன கேட்பான்? சரிதான். அவ எனக்காக காலேஜ் படிக்கும் போது நிறைய உதவி செஞ்சிருக்காடா. அவளுக்காக நான் எதுவுமே செஞ்சதில்ல. அவளோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னால முடிஞ்சா ஏதாவது ஒரு சின்ன உதவி இல்ல அவ லைஃப சரி பண்ண முடிஞ்சா அதை சரி பண்ணா கூட மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. இத்தனை வருஷம் கழிச்சு பாத்துருக்கேன். அவ முகத்துல கலையே இல்லாம இவ்வளவு சுட்டித்தனமா இருப்பா. இப்ப முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்ல. அப்படி பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குடா. என்ன ஏதுன்னு நாளைக்கே ஒரு முடிவு எடுத்துறேன். ஏய் சக்கரவர்த்தி, அவசரப்படாத. அவங்க இந்த அளவுக்கு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அவசரப்பட்டு நீயா எதையாவது விசாரிச்சு உங்க லைஃப் இன்னும் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு வச்சிடாத. இல்ல வைரம், அந்த விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அந்த மாதிரி எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு. பரிமாணத்துக்கு என்னால எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அப்ப சொன்னதான் இப்பவும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ணலாமான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவ லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பாக்கலாம், நாளைக்கு விசாரிச்சு சொல்றேன்னு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பாத்துட்டு அப்புறம் பரிமாணத்தை போய் பாத்துட்டு வரேன். சரி சக்கரவர்த்தி, எதா இருந்தாலும் எங்க கிட்டயும் சொல்லு. கூட வரணும்னாலும் ஓகே தான், யோசிக்கவே மாட்டோம், கூட வரோம். இல்ல ரத்னம், நான் பாத்துக்கிறேன். அப்படி ஏதாவது ஒண்ணு தேவைன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். சரி வாங்க, குளிர் வேற, இதுல கொசுக்கடி வேற. வீட்டுக்குள்ள போய் உட்காரலாம். சரி வைரோம். வீக்குட்டி தூங்கினாலும் என்னமோ, நான் வர்றதுக்கு எதையோ யோசிச்சுட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். நைட்டு எப்பவும் தொட்டில ஆட்டி தூங்க வைக்கிறது நான் தான். நானும் போய் அபிக்குட்டிய பாக்குறேன். சரி சக்கரவர்த்தி. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. சொல்லு வாசுகி, ஏதோ பேசணும்னு சொன்ன. நீங்க மேல உட்காருங்க. இருக்கட்டும், அப்படியே உன் காலை கொடு. காலா? கால் பிடிச்சு விடுறேன், கால் வலிக்குதுன்னு சொன்னேல. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எனக்கு வலிக்குதுன்னு சொன்னா நீ பிடிச்சு விடுறது இல்லையா? இல்லங்க. நீ சொன்னா கேட்க மாட்ட. நீங்க இருங்க, இப்ப வேணாம், நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஏசு, என் கை சும்மா தானே இருக்கு. இருக்கட்டும். நீ சொன்னா கேட்க மாட்டியே. சரி சொல்லு, என்ன பேசணும்? இன்னைக்கு அம்மா அப்பா அண்ணன் எல்லார்கிட்டயும் பேசினேன். என் ஃப்ரெண்டு காயி கூடயும். இது இன்னைக்கு மட்டுமா? டெய்லியும் பேசிட்டு தானே இருக்க? இல்லங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா பேசணும். ஸ்பெஷலாவா? என்ன இத்தனை நாள் என்ன சமைச்ச ஏது சமைச்சேன்னு பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்ன சமைக்க என்னென்ன காய் வாங்குனீங்கன்னு பேசுனீங்களா? என்னங்க சிரிக்காம காமெடி பண்ணாதீங்க. காமெடியா? இது காமெடியாவா இருக்கு? நீங்க ஊட பேசாதீங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறதே மறந்துடுவேன். ஐயோ ஆமால, உனக்கு இந்த பிரச்சனை வேற இருக்கு. சொல்ல வந்தது அப்படியே சொல்லணும். ஆன்னு சொல்லிட்டா கூட டக்குன்னு என்ன சொல்ல வந்தியோ அதை மறந்துடுவ. தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நான் பேச முதல்ல ஊட பேசுறீங்க? சரிதான். சரி இன்னும் மறக்கல, நான் சொல்றத கேளுங்க. சொல்லு. என்னங்க, அம்மா என்ன சொன்னாங்கன்னா 7 மாசத்துல வளைகாப்பு வச்சுக்கலாமா இல்ல 9 மாசத்துல வளைகாப்பு வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. அது என்ன 7 9? என்னங்க, நம்ம மதிக்கெல்லாம் 9 மாசத்துல வளைகாப்பு போட்டாங்க. ஆமால, அன்னைக்கு வளையல் போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கரெக்டா நம்ம ஊட்டில இருந்து வந்தோம். அன்னைக்கு பிரசவ வலி டைமிங்க்கு 2 பேரும் கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தோம். அதுல ஒரு திர்லிங்கான மூமெண்ட்ல. என்னங்க சொல்லுமா. மச்சா மதிய தனியா விட்டுட்டு போன மாதிரி நீங்க அந்த மாதிரி எல்லாம் என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. நான் அம்மா வீட்டுக்கு போனாலும் என் கூடயே இருங்க. இருப்பீங்கல்ல? நீ ஏன் அம்மா வீட்டுக்கு போனோம்? இங்கே இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். அதெல்லாம் இது கிடையாது. ஏது கிடையாது? வரைமுறை கிடையாது. வரமுறையா? என்னங்க, காலங்காலமா இதுதாங்க வழக்கம். எதுங்க? மாசமா இருக்கிற பிள்ளைக்கு பெத்தவங்க வந்து வளையல் போட்டு அவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைக்கு பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் புருஷன் வீட்டுல கொண்டு வந்து விடுவாங்க. எதுக்கு இந்த வரமுறை? அது பெத்தவங்க தானே பிள்ளைய நல்லா பாத்துக்க முடியும். இல்ல நம்ம வீட்டுல நீங்க எல்லாருமே பாத்துக்குவீங்க. நான் வாழமைய சொன்னேன். வாழமா புதுமனு, நான் அத்தைக்கிட்ட பேசுறேன். எதுக்குங்க?
என் பொண்டாட்டி இங்க என் கூட இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். எங்க வேணா டெய்லி வந்து பாத்துக்கோங்க, இல்ல இங்கேயே கூட ஸ்டே பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன். என்னங்க அது எப்படி இங்கேயே தங்குவாங்க? உள்ளே பாக்கணும்னா தங்க தான் செய்யணும். இது நல்லா இருக்கு. எங்க அப்பாக்கு வேலை இல்லையா? இதுவும் நல்லா இருக்கு. எனக்கு வேலை இல்லையா? ஓஹோ, அப்பனா என்ன பார்க்க வர மாட்டேன்னு சொல்றீங்க? ஏய், என்னங்க இதெல்லாம் மாத்த முடியாதுங்க. வளையல் போட்டு அம்மா வீட்டுக்கு தான் போகணும். இப்பவே அம்மா 7 மாசத்துலயே வளையல் போடுறேன்னு சொல்றாங்க. அடுத்து எப்படியோ 2 மாசம் கழிச்சு தான் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த பிறகு 1 மாசமோ இல்ல 3 மாசமோ அம்மா வீட்டுல இருந்துட்டு வர மாதிரி இருக்கும். உங்களை விட்டு ஒரு 6 மாசம். இந்த வீட்டை விட்டு நான் 6 மாசம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்குங்க. என்னங்க நான் அம்மா கிட்ட சொல்லிட்டா என் வீட்டுக்காரு, என் அத்தை, மாமா, என் குழந்தை, அச்சா, அக்கா எல்லாருமே 9 மாசத்துல வளைகாப்பு போடுறதா சரின்னு சொல்றாங்க. இங்க 9 மாசத்துலயே வாங்கன்னு சொல்லிட்டா? சொல்றதெல்லாம் சரி. இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் சொன்னியா? சொல்லிட்டேனே. என்ன சொன்னாங்க அம்மா? சாலாத்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 9 மாசத்துல வளைகாப்பு போட்டாலும் சரி, இல்ல வளைகாப்பு முடிஞ்சதும் உங்க வீட்டுக்கு போன மறுநாளே நாங்க கூட இங்க கூட்டிட்டு வந்துறோம். உனக்கு எது இஷ்டமோ அதுபடி செய்யுமான்னு சொல்லிட்டாங்க. சரிதான். வைஷாத்தையும் அதேதான். 7 மாசத்துலயே வளையல் போட்டு உங்க அம்மா கூட்டிட்டு போனா ஒரு வாரம் வேணா அங்க இரு, அப்புறம் நான் இங்க கூட்டிட்டு வரேன். திரும்ப 9 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போய்க்கோன்னு சொன்னாங்க. இதுவும் சரிதான். எல்லாம் சரிதான். ஆனா வைஷாத்த சாலாத்த கிட்ட எங்க அம்மா வீட்டுல எல்லாம் இருக்க முடியாது, எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னா என்ன? என்னங்க சொன்னா எங்க அம்மா வீட்டுல என்னமோ சரியில்லைன்னு நினைச்சுக்குவாங்க. அடிக்கல்லி, என்னதான் இருந்தாலும் புகுந்த வீட்டை விட்டு கொடுக்காத மாதிரி பிறந்த வீட்டையும் விட்டு கொடுக்காம நடந்துக்கணும். அதுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வைஷாத்த சாலாத்த கிட்டயும் அம்மா 9 மாசத்துலயே வழி போறேன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்குதான் ரொம்ப நல்ல நாளா இருக்கா அப்படி எங்க அத்தைங்க கிட்ட சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட நான் இதெல்லாம் வீட்டுல சொன்னேமா, என் அத்தை, என் மாமா, என் மச்சான், என் குழந்தை, என் தம்பி, அப்புறம் என் அக்கா, தங்கச்சி எல்லாருமே இப்பவே நீ வாட்டுக்கு வளையல் போட்டு அங்க போய் இருந்துட்டா நாங்க என்ன பண்றது? நீ இல்லாம இந்த வீடே வெறிச்சுட்டு இருக்கோம். அதனால 9 மாசத்துல வளையல் போட வர சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா நீங்க 9 மாசத்துலயே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன் இந்த பொழப்பு? என்னங்க இதான் சரி வரும். குழந்தை பெத்துக்க அம்மா வீட்டுக்கு தான் போகணும். அம்மா பக்கத்துல இருந்தாதான் நல்லா இருக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு நான் இங்க இருக்கதான் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. முடிவே எடுத்துட்டியே. நீங்க ஓகே சொல்லுங்க. ஓகே. நாளைக்கு அம்மா கிட்ட கால் பண்ணி 9 மாசத்துல வளையல் போடுவாங்க, அதுவும் என் டெலிவரி டேட்டுக்கு 1 வாரத்துக்கு முன்ன வாங்கன்னு சொல்லிடுறேன். ஏய் இருக்கட்டுங்க. அடுத்து டெலிவரி முடிஞ்சதும் குழந்தைய வச்சுட்டு 1 மாசம் அங்கதானே இருக்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். இல்ல உனக்கு உங்க அம்மா வீட்டுல இருக்க பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப பிடிக்கும். பிறகு எதுக்கு இதெல்லாம்? இருந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அங்க வந்து தங்குங்கன்னா நைட்டும் பகலும் தங்குவீங்களா? 1 டைம் வந்து பாத்துட்டு போவீங்க. எனக்கு இப்படி உங்க கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இங்கே இருந்துக்கிறேன். என்ன சிரிக்கிறீங்க? என் பொண்டாட்டிய நினைச்சா பெருமையா இருக்கு. அப்படியா? சரி, நாளைக்கு நான் அத்தை கிட்ட நானும் பேசிடுறேன். சரிங்க. ஏங்க 9 மாசம் சொல்லுங்க. அப்புறம் நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேனா? உனக்கு நல்ல புருஷனா இருக்கேனா? என்ன இப்படி கேக்குறீங்க? சொல்லு. இந்த அளவுக்கு நான் பேசினதுக்கு அப்புறமா நீங்க இப்படி கேட்கலாமா? நீங்க தான் எல்லாம் சொல்லிட்டேன். என்ன இருக்கு? என் வாசம் செய்பவளே, கொடுத்து வச்ச வேண்டி நானு. அப்படியா? இறைவனால் தந்த இறைவி. இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே, துயரிலும் என்னை தாங்கும் தேவியே, உயிர் வரை உந்தன் மடியிலே. சார் சார், அம்மா சாருக்கு நேத்து மாதிரி வலி தாங்க முடியாம காய்ச்சல் வந்துருச்சு. ஐயோ காய்ச்சல் வேற ரொம்ப இருக்கு. அனத்திக்கிட்டு வேற இருக்காரு. அம்மா கூட ஜீவா சார் இருந்தாரே, அவரை காணோம். அவர் எங்க போனாருன்னு தெரியலையே. சார் நான் கூப்பிடுறது கேக்குதா? சிந்து, சிந்து. சிந்துவா? சார் உங்களுக்கு காய்ச்சல் ரொம்ப இருக்கு. அதுக்கு தக்கன இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா கண்ணை மூடி தூங்க பாருங்க. தூங்கிட்டீங்கன்னா வலி குறையும். காய்ச்சலும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சார். சிந்து, வலி அதிகமா இருக்கறனால பெயின் கில்லரும் கொடுத்தாச்சு, தூங்குறதுக்காக இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு. ரெண்டுமே வேலை செய்யல. ஜீவா சார போய் பார்த்து கூடயே இருக்க சொல்லுவோம். ஈர துணியை நினைச்சு நெத்தியில வச்சா கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சல் குறையும். சிந்து, சிந்து. பாவம் அளவுக்கு மீறின வேதனை. அவர் என்ன பண்ணுவாரு? சித்து, சிந்து, சிந்து.